வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு KTM டியூக் 200ல் ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஓடலை. அதுதான் கம்ப்ளைண்ட்டு. வண்டி எவ்வளோ லாங் ஓட்டினாலும், எவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமானாலும் ரேடியேட்டர் ஃபேன் ஓடவே மாட்டேங்குது. அது ஏன் ஓட மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம், அதை நம்ம எப்படி அந்த ப்ராப்ளத்தை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம் சொல்ல வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் டியூக் 200. இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஓடலை. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபேன் ஓடாத கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட வருதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணோன்னா, பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு COT சென்சாரோட ஒயரை கழட்டி விடணும். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஐட்லிங்கில் விட்டுட்டு கழட்டி விடணும். COT சென்சாரோட ஒயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் பக்கத்தில் டைமிங் இன்ஜின் டென்ஷனர் பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் சென்சார் ஒயர் ஒன்று இருக்கும். இதுதான் வந்து COT சென்சார், அதாவது கூலண்ட் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார்னு சொல்லுவாங்க. இந்த டெம்பரேச்சர் சென்சார் நம்ம கழட்டி விட்ட உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஓடணும். அதாவது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஐட்லிங்கில் விட்டு இந்த டெம்பரேச்சர் சென்சரை கழட்டி விட்டோன்னா ஃபேன் ஓடணும். அப்படி ஓடிச்சுன்னா நமக்கு வந்து ரிலே கரெக்டாக இருக்குது, ECUவில் கரெக்டாக லைன் வருது, ஒயரிங்லாம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், ஃபியூஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ரிலேவை கழட்டி விட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். சாரி, இந்த சென்சார் ஒயரை கழட்டி விட்டு நம்ம வந்து ரேடியேட்டர் ஃபேன் ஓடுதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சென்சார் ஒயரை கழட்டி விட்டேன். கழட்டி விட்ட உடனே ஃபேன் ஓடணும். ஆனால் ஃபேன் வந்து ஓடலை. நம்ம அந்த COT சென்சார் கழட்டி விட்டாலும் ஃபேன் ஓடலை. இப்போ அடுத்து நம்ம என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஏன்னா அந்த சென்சார் கழட்டி விட்டும் ஃபேன் ஓடலைன்னா வேறு ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம சென்சாரோட ஒயரை பழையபடி கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஃபியூஸ் செக் பண்ணலாம். சீட்டெலாம் ஓப்பன் பண்ணுறோம். சீட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த வண்டியில் பார்த்தோன்னா நமக்கு எல்லாத்தையுமே தனித்தனியாக ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. F9 அக்சசரிஸ் 2ன்னு போட்டிருக்காங்க, F8 மெயின் ஃபியூஸு, F7 ABS ECU ஃபியூஸு, F6 லைட்டிங் ஃபியூஸு, F5 ரேடியேட்டர் ஃபேன் 15 amps ஃபியூஸ். இது மாதிரி HT காயிலுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ F5 அதை செக் பண்ண போகிறோம். அதாவது 15 amps ஃபியூஸ் வந்து ஃபியூஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ நம்ம இதில் F5 கனெக்ட் பண்ணி நம்ம கரெக்டாக போகிறோம். ஃபியூஸ் கரெக்ட் செக் பண்ணி பார்த்துலாம். 1 2 3 4 5 5வது F5 இந்த 15 amps ஃபியூஸ் தான். 15 amps ஃபியூஸ் நல்லா இருக்குது. ஃபியூஸ் எதுவும் கட் ஆகலை. சரி, ஓகே, நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, ரிலே வாட்டை செக் பண்ணணும். ரிலே எப்படி செக் பண்ணோம்னா, இது டேங்க் கடியில் தான் ரிலே வரும். இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு டேங்கை கழட்டி எடுத்துடலாம். ஓகே, டேங்கை கழட்டி எடுத்துட்டோம். இப்போ ரைட் சைடில் ஒரு 3 ரிலே வரும். அதில் ஒன்று தான் வந்து ஃபேன் ரிலே ரைட் சைடில் வரும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சென்சார் ஒயரை கழட்டி விட்டு ஃபேன் ஓடலை. ஃபியூஸ் செக் பண்ணிட்டோம், ஃபியூஸும் நல்லாயிருக்கு. அடுத்து என்ன பண்ணால் நம்ம ஃபேன் ரிலே செக் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ரிலேயில் இது 2 கில் சுவிட்சு ஃபியூல் பம்ப் ரிலே வந்துடும். இதுதான் வந்து ஃபேன் ரிலே, ஃபஸ்ட்டில் எடுத்து ஃபேன் ரிலே. அந்த ரிலேவை கழட்டி வெளியே எடுத்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 ஒயர் வரும். ஒரு ஆரஞ்சு, ஒரு க்ரீனு, ஒரு ப்ரௌனில் ஒயிட்டு, அடுத்து ஒரு க்ரேயில் எல்லோ, இந்த மாதிரி 4 ஒயர் வரும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒயரில் வந்து பேட்ரி பவர் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். நடுவில் இருக்க அந்த ஆரஞ்சு கலர் ஒயரில் பேட்ரி சப்ளை சாவி ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் சப்ளை வந்துகிட்டே இருக்கும். அதில் நம்ம லைன் டெஸ்ட் வச்சு காட்டுறோம் பாருங்கள். உங்களுக்கு சாவி ஆஃப் பண்ணலாம். இப்போ பைக் சாவி ஆஃப் பண்ணாலும் இங்கே கீழே பேட்டரி சப்ளை வந்துட்டு தான் இருக்கும். நம்ம சாவி ஆன் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த மற்ற மேலே இருக்கிற 2 ஒயர்லேயும் DC சப்ளை வரும். இப்போ நம்ம சாவி ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணுறோம், கில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டல, ரைட். கில் சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது இதுலேயும் சப்ளை வரும், இந்த ஒயர்லேயும் சப்ளை வரும், இந்த ஒயர்லேயும் சப்ளை வரும். பார்த்தீங்கன்னா 3 ஒயரில் சப்ளை வரும். இது ஒன்றுத்தில் மட்டும் சப்ளை வராது. இதில் வந்து நியூட்ரல் இருக்கும் இப்போதைக்கு. இப்போ நம்ம COT சென்சாரை கழட்டி விட்டாலோ இல்லை டெம்பரேச்சர் அதிகமாகிட்டாலோ என்ன ஆகுனா, இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் கலர் ஒயர் வழியாக ECU என்ன பண்ணோன்னா ஒரு நெகட்டிவ் சிக்னலை உள்ளே அனுப்போம், நெகட்டிவ் சப்ளை அனுப்போம். அப்போ நெகட்டிவ் வந்தோடனே ரிலே ஆன் ஆகிட்டு இங்கே இருக்கிற பாசிட்டிவை இந்த ஒயர் வழியாக ஃபேனுக்கு அமுச்சு வச்சிடும். இந்த ஆரஞ்சு ஒயரில் இருக்கிற பாசிட்டிவை இந்த ஒயர் வழியாக ஃபேனுக்கு அமுச்சு ஃபேனை ரன் பண்ண வைக்கும். இப்போ நம்ம அதை மேனுவலாக என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு சின்ன சப்ளை, ஒரு DC சப்ளை, ஒரு நெகட்டிவ் சப்ளை கொடுத்து ஃபேன் ஓடுதான்னு செக் பண்ண போகிறோம். இந்த க்ரீன் கலர் ஒயரில் ஒரு துண்டு ஒயர் ஜாயின் பண்ணிட்டு நம்ம இதை வண்டியில் பாடியிலையோ இல்லை பேட்டரியிலையோ எங்கேயாச்சும் வச்சுன்னா ஃபேன் ஓடணும். பார்த்தீங்கன்னா நான் வச்ச உடனே ரிலே ஆன் ஆகுது. ரிலே ஆன் ஆகிற சவுண்டு உங்களுக்கு கேட்குதுங்களா? நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஒயரை வந்து பாடியில் வைக்கும்போது ரிலே ஆன் ஆகுது, ஆனால் ஃபேன் ஓடலை. அப்போ என்ன அர்த்தம்னா, ஃபேனுக்கு சப்ளை போகலைன்னு அர்த்தம். ஒருவேளை ஃபேனுக்கு சப்ளை போகாமல் இருக்கலாம், ஒயர் ஏதாவது கட்டாக இருக்கலாம், இல்லை ஃபேனே கூட டேமேஜ் ஆகிருக்கலாம். இப்போ ஃபேனுக்கு சப்ளை போதா இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்ன பண்ணோம், லைன் டெஸ்ட் வச்சு ஃபேனோட சாக்கெட்டுக்கு DC சப்ளை இன்புட் சப்ளை வருதான்னு செக் பண்ணணும். இந்த மாதிரி ரிலே மேனுவலாக ஆன் பண்ணிவிட்டு ஃபேனோட சாக்கெட்டில்
பாசிட்டிவ் நெகட்டிவ் வருதா நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இதை டேரெக்ட் பண்ணதான் ஆனால் ஃபேனோட சாக்கெட் வரைக்கும் சப்ளை வருதான்னு செக் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஃபேனுக்கு போகக்கூடிய அந்த சாக்கெட்டு. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் உள்ளே வரணும். நம்ம ரிலே வந்து இப்போ மேனுவலாக டேரெக்ட் பண்ண போகிறோம். டேரெக்ட் பண்ணும்போது இதில் ஒரு டிசி சப்ளை வருதான்னு செக் பண்ண போகிறோம். டேரெக்ட் பண்ண ரிலேவை நான் சொன்ன மாதிரி எடுத்து கொடுத்து டேரெக்ட் பண்ணு. எடு வை. இது இப்போ அவங்க மேனுவலாக வந்து ஒரு எர்த்து கொடுக்கும்போது ரிலே ஆன் ஆகுது. ஃபேனுக்கு டிசி சப்ளை உள்ளே வந்துடுச்சு. பாசிட்டிவ் சப்ளை உள்ளே வருது. எடுப்பா வச்சுடு. ரைட். பாசிட்டிவ் சப்ளை உள்ளே வருது. நெகட்டிவ் வருதான்னு செக் பண்ணணும். ஏன்னா பாசிட்டிவ் மட்டும் வந்தால் ஃபேன் ஓடாது. நெகட்டிவ் எங்கேயாச்சும் கட்டாக இருந்தாலும் ஃபேன் ஓடாது. இப்போ நெகட்டிவ்க்கு நம்ம லைன் டெஸ்ட்டை பாசிட்டிவில் மாற்றிட்டு இதில் வச்சு பார்க்குறோம் நெகட்டிவ் சப்ளை வருதான்ட்டு. நெகட்டிவ் கண்டினியூஸாக வருது. நெகட்டிவும் வருது. இதில் பாசிட்டிவ் நம்ம செக் பண்ணிட்டோம். ரிலே ஆன் பண்ணும்போது பாசிட்டிவ் வருது. அப்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தாலும் ஃபேன் ஓடலை. அப்போ என்ன பண்ணோம்? அடுத்து ஃபேனை தான் செக் பண்ணோம். நம்ம ரேடியேட்டரை கழட்டி ஃபேனை செக் பண்ணோம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பஜாஜோட ஃபேன் ஒன்று நம்மக்கிட்ட ஸ்பேர் இருக்குது. ஒரு புது ஃபேன் இருக்குது. அதை வச்சு நம்ம அதை செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா நம்ம ஃபேன் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக கழட்டி பார்க்கறதுக்குள்ள அந்த ஸ்பேர் ஃபேனை வச்சு நம்ம ஊடுதான் டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்துடலாம். அந்த ஃபேனை தரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு NS 200ஓட ரேடியேட்டர் ஃபேனு. பஜாஜ் ஒரிஜினல் தான். நம்மகிட்ட ஒன்று ஸ்டாக் இருக்குது. இதை வச்சு நம்ம ரிலேவை டேரெக்ட் பண்ணி இந்த வண்டியில் இந்த ஃபேனை கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ண போகிறோம் ஃபேன் ஓடுதான்ட்டு. அதே மாதிரி ECU அந்த COT சென்சார் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை கழட்டி விட்டும் ஃபேன் ஓடுதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம ஈஸியாக ஃபேன் தான் ப்ராப்ளமானு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ நம்ம பஜாஜ் ஃபேனை இந்த சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரிலேவை நம்ம டேரெக்டாக நம்ம மேனுவலாக எர்த்து கொடுத்து ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணுப்பா. ஆன் பண்ண உடனே ஃபேன் ஓடுது. ஆனால் வண்டியில் இருக்கிற KTM ஃபேன் ஓடலை. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு COT சென்சாரை கழட்டி விட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபேனை இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சென்சாரை கழட்டி விடுவோம். சென்சாரை கழட்டி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் உடனே ரன் ஆக ஆரம்பிச்சிது. சென்சாரை போடுவோம். அதை சென்சாரை கனெக்ட் பண்ண உடனே ஃபேன் ஆஃப் ஆகிடுது. மறுபடியும் கட்டி அந்த பக்கம் போய்ட்டு வீடியோவில் கட்டு. இப்போ சென்சாரை கழட்டி விட்றோம். இதை பார்த்தீங்கன்னா ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஓடுது. மறுபடியும் சென்சாரை போடு. ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுது. இப்போ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு வந்து வண்டியோட எல்லா ஒயரிங்குமே கரெக்டாக இருக்குது. ரிலே நல்லா இருக்குது. ஃபியூஸ் நல்லா இருக்குது. ஃபேனுக்கு வரக்கூடிய சப்ளை எல்லாமே கரெக்டாக வருது. ஆனால் ஃபேன் மட்டும் ஓடலை. அப்போ ஃபேன் தான் இதில் ப்ராப்ளம்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரேடியேட்டரை கழட்டிட்டு ஃபேனை கழட்டி செக் பண்ணிடலாம். ஃபேன் எப்படி இருக்குன்ட்டு இந்த ஃபேனை பேக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரேடியேட்டரை கழட்டுறோம். ரேடியேட்டர் கழட்டினா தான் நம்ம ஃபேனை கழட்ட முடியும். ரேடியேட்டர் கூலண்ட்டாக எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். சில வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து உள்ளே எரிஞ்சு போயிருக்கும். ஆர்மச்சூர் எரிஞ்சு ஃபேனே ஸ்டக்காக இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன தான் சப்ளை வந்தாலும் ஃபேன் ரன் ஆகாது. சில வண்டியில் வந்து ஃபேனோட ஃபியூஸ் வந்து போயிட்டே இருக்கும். அது மாதிரி ப்ராப்ளமும் வரும். நம்ம கழட்டி செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம ரேடியேட்டரோட ஓஸ்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ரேடியேட்டர் ஓஸை கழட்டிட்டோம். இப்போ ரேடியேட்டரும் வெளியே எடுத்துடலாம். ரேடியேட்டரை வெளியே எடுத்துட்டோம். அதோட கனெக்ஷன்லாம் கட் பண்ணிட்டு ஃபேன் லைனை கட் பண்ணிட்டு ரேடியேட்டர் வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த ரேடியேட்டர் ஃபேனை கழட்டி செக் பண்ணுறோம். ரேடியேட்டர் பிடிப்பா. இப்போ நம்ம ஃபேனை வெளியே எடுத்துருவோம். 3 மவுண்டிங் போல்ட்டும் கழட்டிட்டோம். அவ்வளோதான். இந்த கிளிப்பு போல்ட்டும் உள்ளே இருக்கும். அப்படி அவ்வளோதான். ஃபேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? ஃபேன் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை. டைட்டாக தான் சுற்றுது. ஸ்டக் ஆகிருக்கு நினைக்கிறேன். ரேடியேட்டர் வரோம். இது இப்போ நம்ம பஜாஜ் ஃபேன் எடுத்து செக் பண்ணி காட்டுற மாதிரி வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இது ஒரு NS நம்ம செக் பண்ண பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஃபேன் இது செட் ஆகாது. இது வேறு மாடல். இது வேறு மாடல். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஃப்ரீயாக சுற்றணும். இப்படி ஒரு விரலால் தட்டினோடனே ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள். இதுதான் வந்து நார்மலான ஒரு ஃபேனோட கண்டிஷன். ஒரு விரலால் தட்டினாலே சுற்றணும். ஆனால் இது அந்த மாதிரி சுற்றலை. பார்த்தீங்களா? நல்லா டைட்டாக இருக்குது. நம்ம சுற்ற தான் இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாகுது. ஆனால் சுற்றி விட்டால் சுற்றலை, ஸ்டக் ஆகுது. இது சுற்றி விட்டோன்னா சுற்றிகிட்டே இருக்கும். இதுதான் வித்தியாசம். இப்போ இந்த ஃபேன் நல்லாயிருக்கு. இந்த ஃபேன் போயிடுச்சு. இதை நம்ம கழட்டியும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டார் ஸ்க்ரூ கூட இந்த 3 ஸ்க்ரூவும் கழட்டிடுவோம்.
கழட்டிட்டு ஃபேன் உள்ள என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதோட வர கார்பன் ப்ரஷ்லாம் வரும் உள்ளே. செல்ஃப் மோட்டரில் வர மாதிரி அதே மெத்தட் தான், அதே கார்பன் ப்ரஷ் ஆர்மேச்சர் தான் இதுலேயே இருக்கும். கழட்டி காட்டுற பாருங்க உங்களுக்கு. எல்லாம் கம் போட்டு தான் ஒட்டியிருப்பாங்க. அதை இதெல்லாம் ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிட்டா அதனால தான் கண்டோம் செக் பண்ணதுக்காக ஓப்பன் பண்ணுறோம். உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. இந்த ஃபேன் உள்ளார பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துரு பிடிச்சி ஜாம் ஆகி போயிடுது. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே துரு தான். இதனால தான் அந்த ஃபேன் வந்து ஓடல. கண்டோம் இந்த ஃபேன். இது இப்போ இது பதிலாக நம்ம புது ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தீஞ்ச வாசனை வருது. ஃபேனே உள்ளே வந்து எரிஞ்சு போயிருக்கு. இந்த ஆர்மேச்சர்லாம் கருத்து போயிட்டு பார்த்தீங்கன்னா காப்பர் வேர்லாம் ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு, எரிஞ்சு போயிட்டு இருக்குது ஃபேன். இது ஷார்ட் சர்க்யூட் இருக்குது ஃபேன் ஃபுல்லாக. அதனால தான் இது கண்டமாயிடுச்சு, இந்த ஃபேன் ஓடலை. சரி ஓகே, இப்போ இது பதிலாக நம்ம புது ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம புது ஃபேன் வாங்கி வந்திருக்கோம். KTM ஒரிஜினல் தான். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 2700 வருது. இந்த ஃபேன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ஒரு விரலில் சுற்றினாலே அந்த என்எஸோட ஃபேன் எப்படி சுற்றிச்சோ அந்த மாதிரி சுற்றுது பாருங்கள். சுற்றி விட்டாலும் சுற்றிகிட்டே இருக்குது. இதுதான் வந்து ஒரு நார்மலான ஃபேனு, ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இந்த ஃபேன் அந்த மாதிரி சுற்றலை. இது வந்து கண்டம். இதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபேனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரேடியேட்டரில் இந்த 3 போல்டில் கரெக்டாக படி வச்சுருந்தாங்க. படி வச்சுட்டு 10 போல்டு 3 போல்ட்டு போட்டு மவுண்ட் பண்ணுறோம். ஓகே, ஃபுல் டைட்டு. ஃபேன் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ரெக்கெல்லாம் எதுவும் உராயலை. இந்த மாதிரி சுற்றி பார்க்கும்போது ரெக்கை எதுவும் ஃபின்ஸில் உராயுதான்னு செக் பண்ணிடணும். எதுவும் உராசில் நல்லா இருக்குது. ஓகே, இப்போ ரேடியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரேடியேட்டரை எப்படி நம்ம கரெக்டணுமோ அதே மாதிரி ஹோஸ் கனெக்ஷன்லாம் கொடுத்து கரெக்டாக மவுண்ட் பண்ணுறோம். ரேடியேட்டர் பிடி. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வாட்டர் பம்பில் அந்த ட்ரெயின் போல்டு கட்டணும் பார்த்தீங்கன்னா, அதை போல்ட்டை போட்டு கூலன் டையில் புதுசாக ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெயின் போல்ட்டில் ஒரு வாஷர் இருக்கும், காப்பர் வாஷர் மாதிரி. அந்த வாஷர் ஞாபகமாக போடணும். நெக்ஸ்ட் நம்ம கூலன் டையில் ஃபில் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கூலன் டைல் ஊற்றி முடிச்சுட்டு ரேடியேட்டர் புது ஃபேனோட ஒயரிங் கிட்லேருந்து அதோட அந்த சாக்கெட்டை கனெக்ட் பண்ணுறேங்க. ஏன்னா இதை கனெக்ட் பண்ண மறந்துட்டிங்கன்னா ஃபேன் மறுபடியும் ஓடாது. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி CO2 சென்சார், அந்த சென்சார் வர கழட்டி விட்டு செக் பண்ணி பார்த்துலாம். நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த சென்சார் வர கழட்டி விட்டு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணி ஐலிங்கில் விட்டு CO2 சென்சார் வர கழட்டி விட்டோன்னா ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்கணும். கழட்டி விட்டா ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடுது. நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் மறுபடியும் அந்த ஒயரை கனெக்ட் பண்ணுறேன். உடனே ஃபேன் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், இப்போ ஓடலாம். கரெக்டாக இருக்குது, கரெக்டாக வேலை செய்யுது சிஸ்டம். எதுக்கு நம்ம ரிலே ஒரு தடவை டைரக்ட் பண்ணி அது ஓடுதான்னு பார்த்துருவோம். ரிலேக்கு நம்ம இடத்துக்கு கொடுத்து டைரக்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம ஃபேன் ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து சவுண்ட் நல்லா கேட்கும், ஃபேன் ஓடுறது நல்லா தெரியும். ரிலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டேங்க்கு கடியில் இருக்கிற 3 ரிலேயில் ஃபஸ்ட்டு இருக்கிற ரிலே தான் ஃபேன் ரிலே. இதில் நம்ம இந்த க்ரீன் கலர் ஒயரில் ஒரு துண்டு ஒயர் ஜாயின் பண்ணிட்டு அதை நம்ம வண்டியோட சேஸ்லேயோ இல்லை பேட்டரிலையோ நெகட்டிவ் கொடுக்கும்போது ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். பார்த்தீங்கன்னா வச்ச உடனே ஃபேன் ஓடுறதுனால தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் மறுபடியும் டைரக்ட் பண்ணுறேன். ஃபேன் ஓடும் பாருங்க. ஓகே, பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டோம். இந்த வண்டியில் ரேடியேட்டர் ஃபேன் ஏன் ஓடலை, எதனால் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டோம். ஃபேன் தான் ப்ராப்ளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு KTM Duke 200ல் ரேடியேட்டர் ஃபேன் ஓடலை, டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு. இது என்ன காரணம், ஏன் எதனால் ஃபேன் ஓடலன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செக் பண்ணோம், எப்படி ஒன்றா செக் பண்ணி நம்ம என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்மகிட்ட ஃபேன் ஓடலன்னு ஒரு KTM வருதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஐலிங்கில் விட்டு CO2 சென்சாரோட ஒயரை கழட்டி விட்டோம்னா ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஓடணும். அப்படி சப்போஸ் ஓடலைன்னா அடுத்து நம்ம ஃபியூஸ் செக் பண்ணணும். ஃபேனோட ஃபியூஸ் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ஃபேன் ரிலேவை டைரக்ட் பண்ணி ரிலேவில் ஒரு நெகட்டிவ் சப்ளை கொடுத்து நம்ம மேனுவலாக ஃபேனை வந்து ஓட வைக்கலாம். அந்த மாதிரி ஓட வச்சும் ஃபேன் ஓடலைன்னா ஃபேனோட சாக்கெட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்துலேயுமே வந்து சப்ளை வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ரிலேவை டைரக்ட் பண்ணி பாசிட்டிவ் வருதான்னு செக் பண்ணணும். பேட்டரியிலேருந்து லைன் கொடுத்து நெகட்டிவ் வருதான்னு சொல்லிட்டு டெஸ்ட் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம்.
இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் ஃபேன் ஓடலைன்னா கன்ஃபார்மாக ஃபேன் தான் ப்ராப்ளம். நம்ம ஃபேனை கழட்டி செக் பண்ணால் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஃபேன் வந்து எரிஞ்சு போயிருக்கும், ஜாம் ஆகிருக்கும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணலாம். இதே மெத்தட் தான் எல்லா வண்டியும், அதாவது லிக்விட் கூலிங் இருக்கிற எல்லா வண்டியிலையும் இதே சேம் மெத்தட் தான். அது பல்சராக இருந்தாலும் சரி, என்எஸ், ஆர்எஸ், நம்ம R15, டியூக்கு, கேடிஎம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரே கான்செப்ட் தான். சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் ப்ராப்ளத்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம், குறைகள், தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.